76வது நாள் நிகழ்வு இன்று தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்தும் இணையவழி தொடர். இந்த தொடர்ல நாளும் ஒரு கதை சொல்லி ஒரு கதையை சொல்ல கேட்டு நாம அதில் லயித்து நமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு. இன்றைய நிகழ்வை அலங்கரிக்க வருபவர் மாணவர் இரா ரதினா. இவங்க சொல்ல போற கதை பூசணிக்காய் அம்பி. ரதினா ஒரு மாணவியா இருந்துட்டு வர்றாங்க. மாணவர்கள் இந்த வாரம் மாணவர்களுக்கான வாரம் போல மாணவர்களே வர்றாங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உள்ளது, பெருமையாகவும் உள்ளது. இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளும் தோழமைகளையும் அன்புடன் வரவேற்று நாம் கதை கேட்க காத்திருக்கிறோம். கதை சொல்லியை கதை சொல்ல வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கதை சொல்லியே வருக, கதை சொல்க. அம்மா, உங்களை பற்றிய விவரத்தை கூறிவிட்டு பின் கதையை தொடருங்கள். வாங்க, நீங்க கதை சொல்லலாம். ஓகே மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ரா ரதினா. என்னோட அப்பா பெயர் மு ராமன், அம்மா பெயர் ஆர் மாலதி. நான் கிருஷ்ணசாமி அறிவியல் கலை மற்றும் வேளாண்மை கல்லூரியில் படிக்கிறேன். முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். என்னுடைய தலைப்பு வந்து பூசணிக்காய் அம்பி. அதை பத்தி நான் சிறுகதை ஒண்ணு சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோம் மேம். சொல்லுப்பா மேம். பூசணிக்காய் அம்பி. பூசணிக்காய் அம்பி பேரை கேட்டாலே இந்த ஊர்ல வந்து எல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. யாரோட அப்பா அம்மானா பூசணிக்காய் அம்பி இப்படி ஒரு பேரை தான் பிள்ளைக்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஒருத்தங்க சொல்றாங்க, பூசணிக்காம்பி பிறக்கும் போது வழுக்கைத்தாலையோட பிறந்திருப்பான். அந்த வழுக்கத்தாலையில இருக்கிற முடி தங்கம் மாதிரி மின் இருக்கும். அதனால பாக்குறதுக்கு பூசணிக்காய் மாதிரி இருந்திருக்கும். அதனால இவனுக்கு பூசணிக்காம்பின்ற பேரு வந்திருக்கும் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இவனுக்கு பூசணிக்காம்பின்ற பேர் வந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இல்ல இவன் பூசணிக்காய் பிறந்த காலத்துல பிறந்திருப்பான், அதனாலதான் இவனுக்கு பூசணிக்காம்பின்ற பேரு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இவங்க சண்டையில நம்ம புதுமை பித்தன் நுழையவே இல்லை. ஆனாலும் எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம புதுமை பித்தனும் பூசணிக்காம்பினை கூப்பிடுறாங்க. நம்ம புதுமை பித்தன் இருக்கிற தெருவுலதான் நம்ம வளைவுல புதுமை பித்தன் இருக்கிற தெருவுலதான் இந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாமே பூசணிக்காம்பி பண்ணுவான். இப்ப திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற வளைவுன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. 10-15 வீடுகள் சேர்ந்து ஒரு வானவில் போல இருக்கிறது ஒரு வளைவு. அத தெருன்னு சொல்லலாம், இல்ல சந்துன்னு சொல்லலாம். மாவடியாம் பிள்ளை தெருன்னு சொல்லிட்டு ஒரு வளைவு ஒண்ணு இருக்கு. அங்கதான் அந்த மாவடியாம் பிள்ளை தெருவினாலே ஒரே அழுக்கு, இடிஞ்ச வீடு குசைல வீடுன்னு சொன்னாலே அதுக்கு எடுத்துக்காட்டு அந்த வளைவுதான் சொல்லலாம். அங்கதான் நம்ம பூசணிக்காம்பியோட வீடும் அங்கதான் இருக்கு. அங்க அந்த வளைவுல ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துலதான் எல்லாரும் துணி துவைப்பாங்க. அப்படி பகல்ல துணி துவைக்கும் போது வயனை வந்து பொறாமப்படுற அளவுக்கு வெள்ளைன்னு துணி அங்க காய போடுறதுக்கு ஒரு கம்பி ஒண்ணு இருக்கும். அந்த கம்பி வச்சதெல்லாம் காய போடுவாங்க. இந்த இடத்துல நம்ம புதுமை பித்தனையே அந்த கம்பியை பதிவு பண்றாங்கன்னா அந்த கம்பியில தான் தலைக்கீழ வந்து நம்ம பூசணிக்காய் கம்பி தொங்கிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம புதுமை பித்தன் இருக்கிற ஜன்னல்ல இருந்து பார்த்தா அவன் படிக்கிற பூசணிக்காய் அம்பியை வந்து விளையாடுறது, அப்புறம் புதுமை பித்தன் படிக்கிறது, தூங்குறது, எழுதுறது போன்ற எல்லா வேலையுமே அந்த ஜன்னல் வழியா தான் பார்ப்பாரு. பூசணிக்காய் அம்பி வந்து பண்ணாத சேட்டையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணானா, பூசணிக்காய் அம்பி வந்து ஒரு நாள் அங்க ஒரு கம்பி ஒண்ணு இருக்கும். அந்த கம்பியில தலைக்கீழே தொங்குறது, தலைக்கீழே படுத்துட்டு பல விதமான வித்தைகள்லாம் அந்த கம்பியில தான் காட்டுவானே. பூசணிக்காம்பி வந்து ஒரு நாள் என்ன பண்ணானா, அங்க ஒரு முனிசிபல் ஒரு தகரம் ஒண்ணு இருக்கும். அந்த தகரத்தை லொடக்குன்னு உருட்டிட்டே இருப்பான். அது வந்து அவனோட அமைதியான வேலைன்னு சொல்லலாம். நம்ம பூசணிக்காம்பி பாக்குறதுக்கு ஒரு சின்ன பையன் தான், பாக்குறதுக்கு ஒரு 7 வயசு பையன் மாதிரி இருப்பான். ஆனா உடம்ப அந்த முகத்தை பாக்குறதுக்கு ஒரு 10-11 வயசு பையன் மாதிரி இருப்பான். ஒரு பெரிய கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அதுல வந்து ஒரு இடுப்புல வந்து ஒரு துண்டு ஒண்ணு கட்டிட்டு இருப்பான். துண்டு கட்டிட்டு அதுல ஒளிஞ்சுக்கிட்டு எல்லா விதமான சேட்டையும் அதெல்லாம் பண்ணுவான். அதனால அவனோட உயிரை இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம
பூசணிக்காய் நம்பி தாவறது, குதிக்கிறது, ஓடுறது, சண்டை போடுறது போன்ற எல்லா போட்டியிலுமே நம்ம பூசணிக்காய் நம்பி தான் வெற்றி பெறுவான். இந்த மாதிரி ஜெயிக்கும் போது நம்ம அவனுடைய சாமியார் சட்டை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணதா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம புதுமை பித்தன் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஒரு நாள் வந்து பூசணிக்காய் நம்பிக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படி ஃப்ரெண்டுன்னு யாரும் நினைச்சு பேச வந்தா அவங்க கல்லும் மண்ணும் பறக்கிற சத்தம் மாதிரி கடைசியில அவங்க ஓடுற சத்தம் தான் கேட்குமே. அந்த மாதிரி அந்த மாதிரி யாருமே அவனுக்கு கிடையாது. இவன் பூசணிக்காம்பி வந்து எப்பவுமே தனியா தான் இருப்பான். ஒரு நாள் அந்த தனிமையே அவனுக்கு வெறுத்து போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணானா, ஒரு வயதான குருட்டு பிச்சைக்காரரை வந்து அந்த வழியில இழுத்து விட்டுட்டு அந்த ஒரு பெரிய சிவர் ஒண்ணு இருக்கும், அது மேல உட்காந்துட்டான். அந்த பெரியவர் அந்த குருட்டு பிச்சைக்காரர் வந்து பாதை தெரியாம அந்த வழி போற பாதை ஃபுல்லாவே நடந்து போயிட்டே இருந்தாரு. அதுவும் மாட்டே பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்தான். பக்கத்துல இருக்கிற பெரிய வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பூசணிக்காம்பினா மோசமான பையன் அப்படி சொல்லியே அவனை வளர்த்துட்டாங்க. அந்த பூசணிக்காம்பியை பார்த்தாலே அந்த பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இல்லைன்னா அவனுக்கு எப்பயாச்சும் சாப்பிடலாம் பொருள் தரலான்னு பார்த்தா அவனுக்கு பூசணிக்காம்பிக்கு அப்பா அம்மா கூட அப்படின்னு யாருமே கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சுதந்திர பறவையா அந்த குழந்தைங்க எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரே அந்த பிள்ளை அந்த வளைவுல வந்து ஒரே சத்தம், ஒரே கூச்சல், ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருந்துச்சு. நம்ம புதுமை பித்தன் என்ன பண்ணாருன்னா, என்ன ஒரு சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஜன்னலே பார்க்கும்போது நம்ம வந்து பூசணிக்காம்பி வந்து ஒரு கூரை மேல ஒரு பெரிய வீட்டு பையனை வந்து ஒரு குழந்தைய வந்து கயிறு கட்டி கரகரன்னு இழுத்துட்டு இருந்தான். அப்ப வந்து இருக்கிற மக்கள் எல்லாருமே அவனை கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கெஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, நம்ம பூசணிக்காம்பியோட நட்புல மயங்கி தன்னுடைய தாயை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சு, கேலி பண்ணி சிரிச்சுது. அதுக்கப்புறம் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க அவனை கீழே இறக்கிடுங்க சொல்லிட்டு ஒரு ஏணி எடுத்துட்டு வரும்போது நம்ம பூசணிக்காம்பியோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த குழந்தை இவனோட சேர்ந்து எல்லாரையுமே பழிச்சு காட்டி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பூசணிக்காம்பி என்ன பண்ணிட்டான், அந்த இடத்தை விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் உள்ள நட்பு வந்து முடிஞ்சிருச்சு. அப்பதான் நம்ம புதுமை பித்தனுக்கு பூசணிக்காம்பியோட பேச டைம் கிடைச்சது. பூசணிக்காம்பி வந்து ஹாய் சார் அப்படின்னு சொல்லுவான். இவர் அதுக்கு என்னடி பட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அத்தோட இவங்களோட பேச்சு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அதுக்கப்புறம் புதுமை பித்தன் வந்து உலக இலக்கியத்துல நிறைய பெரிய பெரிய இடங்கள்லாம் இறப்புறதுக்காக நிறைய யோசிச்சுட்டு எழுதிட்டு இருப்பாரு. அப்ப ஜன்னல் பக்கமா வந்து அவரோட புகையிலை போட்டுக்கிட்டு புகையிலையும் ரெண்டும் ஒன்னாவே போட்டுட்டு பயன்படுத்திட்டு அவர் வந்து ஒரு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் மறுபடியும் வந்து ஜன்னல் கிட்ட வந்து நம்ம வந்து பூசணிக்காய் நம்பி வந்து ஹாய் சார் அப்படின்னு சொல்லுவான். பூசணிக்காய் நம்பி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதோட எங்களோட பேச்சு முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு புதுமை பித்தன் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவர் யோசிப்பாரு, நம்ம ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பூசணிக்காம்பியும் புதுமை பித்தன் நாடோடியா இருக்கிறதுனாலதான் சீக்கிரமா நட்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் புதுமை பித்தனுடைய நண்பர் வந்து ஒரு புதுமை பித்தனுக்கு ஒரு குல செவ்வாழை ஒண்ணு கொடுத்தாரு. அது ரொம்ப காயா இருந்துச்சு. அதனால ஜன்னல் ஓரமா பழுக்க விட்டா காத்தோடமா பழுத்துரும் சொல்லிட்டு ஜன்னல் ஓரமா ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஜன்னல் ஓரமா கட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பழம் பழுத்து அந்த அந்த வீடு ஃபுல்லாவே அவ்வளவு ஒரு வாசனை, அந்த வாசனை ஜன்னல் வழியா போயிடுச்சு. இவர் கொஞ்சம் மாலை நேரத்துல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன பையன் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தான். அப்ப வந்து இவருக்கு ஒண்ணும் தோணல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணா, ஒரு தூரத்துல இருந்து வந்த பையன் அப்ப செவ்வாழை பழம் சாப்பிட்டான். அப்பதான் இவரு பூசணிக்காம்பி அவனோட வேலையதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் கோவத்தை போய் பூசணிக்காம்பி உன்னை இழுத்து பிடிச்சி வெளியில போறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆனா அவர் சொல்லவே இல்லை. நமக்குன்னு ஒரு நேரம் வராமலே போயிடும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு. அப்பதான் மறுபடியும் கொலைகாரனும் திருடினவனும் அந்த திருடின இடத்துக்கு வந்து பாக்குறது இயற்கையாவே ஒரு இயல்பான விஷயம். அதே மாதிரி பூசணிக்காம்பி அந்த பக்கம் வந்தான். அதுக்கப்புறம் ஜன்னல் சைடு 2-3 தடவை நடந்துட்டே இருந்தான். அப்பதான் ஒரு பெரிய செவுரு ஒண்ணு இருக்கும், அது மேல உட்காந்துட்டு இங்க சர்க்கஸ் நடந்துச்சான். இவர் வந்து எல்லாத்தையும் கேட்டு அமைதியாவே இருந்தாரு. இங்க சர்க்கஸ் நடந்த ஒரு ஆளு 6 குதிரை மேல சவாரி பண்ணாராம். அதையும் சொன்னான். இவர் கேட்டுட்டு அவர் பாட்டே அமைதியா இருந்தாராம். அப்பதான் கிட்ட வந்து உனக்கு ஸ்டேஷனை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஸ்டேஷன்கிற வந்து நம்ம பூசணிக்காம்பியோட ஃப்ரெண்ட். அவன் ரொம்ப மோசமான போலீஸே கொலை பண்ணிடுவான், அவன் கையில ஒரு கத்தியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கலாச்சிட்டு இருந்தான். இத இப்ப நம்ம ஒரு சின்ன பையன் நம்மளை ஏமாத்துன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அதே மாதிரி இவரும் கோவம் பூசணிக்காம்பி நீ தானே மழைப்படுத்திட்டு நீ திருடுன்னு திட்டம் சொல்லுவாங்க, உன் நைல் புடிச்சு ஜெயில போறேன்னு சொல்லிட்டு இவர் கோவமா சொன்னதுனால சொல்லியே முடிக்கலையா. இவர் சொல்லும் போது அவனோட வந்து அவனோட வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த சைடே அந்த வளைவு நாலுவடியா பக்கம் சைடே வரவே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கு ஆஹ் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, மரலியே சொல்லிட்டு அந்த தெரு மக்கள் கிட்ட இருப்பாங்க, தெரு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி சும்மா சொன்னேன், அவளை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு சொல்லுங்க, நான் சும்மா தான் சொன்னேன், இது மாதிரி சும்மா சொன்னது, ஜெயிலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப பூசணிக்காய் வராம அந்த தலைவே ரொம்ப அமைதியா சொல்லிட்டு அமைதியா இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அழகா முடிச்சாரு. அவ்வளவுதான் சார், கதை முடிஞ்சிருச்சு. மகிழ்ச்சி. அருமையா கதை சொன்னீங்கம்மா. என்ன கொஞ்சம் ஸ்பீடா சொன்னீங்க. மற்றபடி எதையும் நீங்க விடுபடாம எல்லா செய்தியுமே நிகழ்வையுமே சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு நகைச்சுவையான கதை. கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சோன்னா தெரியும். இது ஒரு நகைச்சுவையான கதைய ரொம்ப அழகா, ஒரு பயம் இல்லாம. ஏன்னா இதான் நீங்க தடவை வந்திருக்கீங்களோ இலக்கிய மன்றத்துக்கு கதை சொல்றதுக்கு? ஆமா மேம், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் மேம். அந்த ஒரு உணர்வே இல்லாம இயல்பா கதை சொல்ற மாதிரி அழகா சொன்னீங்கம்மா. உங்களுக்கு நமது இலக்கிய பெருமன்றம் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. இப்ப நீங்க கதை சொல்லிட்டீங்க. நீங்க உங்க கதை எந்த அளவுக்கு நல்லா சொன்னீங்கன்னு இப்ப நம்ம ஆளுமைகள்லாம் பின்னோட்டம் சொல்லுவாங்க. அந்த பின்னோட்டத்துல உங்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கிடைக்கும். இப்போ இது பின்னோட்டத்திற்கான நேரம். இன்றைய கதை சொல்லியின் கதை பற்றி, கதையின் சொல்லிய விதம், கதையோட கருத்து, கதையோட போக்கு, கதையின் சாராம்சம், இதை எல்லாத்தையும் ஒருங்கே சொல்லக்கூடிய இந்த பின்னோட்டத்தை முதலில் அலங்கரிக்க வருபவர் நமது சாத்தூர் கணேசன் ஐயா அவர்கள். ஐயா வாங்க, பின்னோட்டம் தருக. வாழ்க வளமுடன்மா. வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று கதை பூசணிக்காய் அம்பி. இந்த கதையை வந்து ரத்தினா மாணவி அவர்கள் ரொம்பவும் சிறப்பாக சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த கதை வந்து ஒரு 5 பக்கம் இருக்கக்கூடிய கதை தான். இதை வந்து புதுமைப்பித்தன் வந்து எந்த நிலையில எழுதியிருக்கிறாருன்னா, ஒரு நகைச்சுவை உணர்வோடு எழுதுங்கிற ஒரு சிந்தனையில எழுதியிருக்காங்க. அப்படி எழுத போகும்போது கூட அதை வந்து ஒரு இலக்கியவாதிகளுக்கு, கதை எழுதக்கூடிய கதையாசிரியர்களுக்கு தொடர்புபடுத்தி எழுதியிருக்கிறது வந்து அது வந்து புதுமைப்பித்தனுக்கு ஒரு கைவந்த கலை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட கதையாக இது இருக்கின்றது. ஏதோ வந்து தெருவுல வந்து ஒரு பையன் இருக்கு, அந்த பையனை பார்த்து இவருடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா நாடோடி தன்மையான நட்புன்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றாப்ப. இந்த பூசணிக்காய் அம்பிக்கு வந்து ஒரு பெற்றோர்கள் கூட அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. ஆனா அதை வந்து சரித்திரத்துல கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த பேர் அமைஞ்சு போச்சு. அந்த பேருக்குமே வந்து ஒரு 3 விதமான கதையை சொல்றாரு பாருங்க. ஒண்ணு, பூசணிக்காய் முளைக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிற பிறந்ததுனால இவனுக்கு பூசணிக்காயை வச்சுட்டாங்க. இன்னொன்னு, பூசணிக்காயே விரும்பி விரும்பி சாப்பிட்றதுனால பூசணிக்காய்னு வச்சுட்டாங்க. இன்னொன்னு, அவன் தலை வந்து வழுக்க தலையில வந்து பூசணிக்காய் போல ஒரு மஞ்சள் கலர்ல, அதாவது பழுப்பு நிறம் இருந்த முடி இருக்கனால பூசணிக்காய்னு வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவனுடைய நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவனுக்கு அந்த தெருவு, இந்த மாவடியாப்புள்ள தெருவு இருக்குன்னா அந்த தெருவு தான் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துலதான் அந்த பையங்கள்லாம் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த நண்பர்கள் பாருங்களேன், அவங்க வந்து அத கதையாசிரியர் எப்படி சொல்றாங்க, அவங்க வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா கல்லும் மண்ணாங்கட்டியும் வந்து ஆகாய மார்க்கமாக வந்து விழுகிற மாதிரி வந்து, அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, கல்லையும் எடுத்துக்கிறாங்க, மண்ணையும் எடுத்துக்கிறாங்க, மேல எங்களையும் எரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு இதை சொல்றாப்புல. அதே மாதிரி இவனுடைய இதை பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கம்பி வண்ணா அந்த கிணறு இருக்கு, அந்த வண்ணா கூட அந்த மாதிரி துவைச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி துவைச்சு அவ்வளவு எளிமையாக துணியில காய போட்டிருக்காங்க. அந்த கம்பி வந்து இவனுக்கு ஒரு சொல்லும்ல, அதை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு கதை இருக்கு, ஒரு நடிகன் இருக்கான், அவனுக்கு வந்து இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ கையில வச்சுட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவனுக்கு அந்த கம்பியை பிடிச்சி விளையாடுறது, தொங்குறது, அது வந்து சர்க்கஸுக்கு இணையாக இருக்கிற மாதிரி அவரு சொல்றாங்க. அப்படி வரும்போது பாருங்க, பண்ணா கூட தோத்து போயிடுவான், அந்த மாதிரி விழுமை இருக்குது. அந்த கம்பி தான் இவனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி அவர்களுடைய நண்பர்கள்ல வந்து இருக்கும்போது இவனுக்கு வந்து அந்த முனிசிபாலிட்டியில இருந்திருக்க தகரத்தை வந்து உருட்டி உருட்டி லொட 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 லொடன்னு தட்டிக்கிட்டே விளையாடுறதுதான் வந்து அமைதியான விளையாட்டான். லொட லொடன்னு இருந்தா சத்தக்கடா காக்கும். ஆனா அத ஆசிரியர் பாருங்க, அமைதியான விளையாட்டு அப்படின்னு சொல்றாப்புல. இது இப்படியே அவனுடைய தன்மை போயிட்டே இருக்கும்போது, கதாசிரியர் வந்து அவருக்கு எழுதக்கூடிய தன்மையில ஒரு காலி பகுதியாக, அதாவது
சிந்தனையில உதிக்காத செய்திகளை வருது. அவனை பார்த்து எழுதுற மாதிரி அதையும் பார்த்துற இதையும் பார்த்து எழுதுற மாதிரி கொண்டு போறாப்புல. அதுல ஒரு ஜன்னல் வழியில ஒரு பணத்தார விட்டுட்டு அதை வந்து பழுக்கிற நேரத்துல வந்து விட்டுட்டு போயிட்டார். பழுக்கலான்னு விட்டுட்டு அதை பூரா அவன் திருடி தின்னுட்டான். கடைசியில அவனே வந்து இன்னொருத்த வந்து ஜன்னல் பக்கம் இருந்தான்னு சொல்லி ஒரு காது குத்து, அதாவது ஜென்ரல்னா என்கிட்டயே காது குத்துறேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்றான். அதை அவர் வந்து எழுத்த புரிஞ்சுக்கிறாரு. அது கடைசியில வந்து என்னடா நீ வந்து நீயே தேடி போட்டு யாரையோ சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னா அன்றிலிருந்து அவன் வரல. அது பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஜன்னல் பக்கத்துல வந்து அவனை பார்க்கவே முடியல. அவன் வந்து வேற திசைக்கு போயிட்டான். ஆனா எழுத்தாளருக்கு அவனை வந்து பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நகைச்சுவை ததும்ப எழுதப்பட்ட ஒரு கதை. அதே மாதிரி இந்த சிந்தனைகளையுமே ஒரு கதையாசிரியருக்கு எப்படியெல்லாம் சிந்தனை போயிருது, அந்த சிந்தனைகளை எதோடு இணைத்து கதை அமைக்க முடியும், இப்படியும் கதை எழுதலாம், அது சுவாரஸ்யமா வாசிக்கலாம். அந்த கதையை பூராமே வாசிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அது நிறைய இருக்குது. நம்ம அதை அப்புறம் சொல்லிட்டே போனோம்னா மற்றவங்களுடைய பின்னூட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ண வேணும். அப்பதான் வந்து இத சிறப்பா அமையும். அதனால ஒரு சிறப்பாக இந்த கதையை சொன்ன ரத்தினா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வணக்கமும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, நல்லதொரு பின்னோட்டம் வழங்குனீங்க. நீங்க சொன்ன மாதிரியே தான் ஒரு பேர் காரணம், பூசணிக்காய் அம்பின்னு பேர் வச்சதுக்கு 3 விதமான காரணம் சொல்றாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த உருட்டிட்டு போறது, தகரத்தை அடிக்கிறது நாமளா இருந்தா படபடன்போம், சடசடம்போம், லொடலொடம்போம். ஆனா இவரு லொட பட அப்படின்னு எழுதியிருக்காரு. நிறைய வரிகள் வழக்கம் போல அவரு இதுல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இலக்கியத்தில் காளி கொஞ்சம் பெரியது என்றும் தமிழ்நாடு அதனால் கண்ணுறங்காமல் வாடிக்கொண்டிருக்கிறது என்றும் கேள்விப்பட்ட நான் ஒரு நாளில் 2 மணி நேரத்துல இந்த இதை நிரப்புற வேலையை பார்ப்பேன். எவ்வளவு ஒரு நக்கல் பாருங்களேன், நல்லா கிண்டல் அடிச்சிருக்காரு. அதனால கொலைகாரனும் திருடனும் தாம் குற்றம் செய்த இடத்தை பார்க்க வருவது இயற்கையா, இது நான் கேள்விப்பட்டதில்ல, இப்பதான் இருக்கு. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள் நீங்க சொல்ற மாதிரி அருமையா இருக்கு. சொல்லிட்டு போனா மத்தவங்களுக்கு நேரம் கிடைக்காது. அடுத்து பின்னோட்டம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து பணித்துளி ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை நகைச்சுவையா அவர் கொண்டு போயிருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய ஒரு விதமான துயரத்தை தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, குழந்தை 7 வயசு குழந்தை அந்த பூசணிக்காய் அம்பி அப்படின்னு காட்டுறார். ஆனால் அவன் 10-12 வயசு முதிர்ச்சி அடைந்த ஒரு பெரிய மனிதன் மாதிரியான ஒரு தோற்றத்தை அவன் உண்டு பண்ணுறான். அவனுடைய தோற்றம் அப்படி இருக்கு. பொதுவாகவே இந்த பட்டப்பெயர் வைத்து கூப்பிடக்கூடிய அந்த நபர்கள், அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த நகைச்சுவை உடையவர்களாக இருந்தால் கூட ஆள் மனதில் மிகப்பெரிய துயரம் உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த பையனும் இவனுக்கு அம்மா அப்பா இல்லாதவங்க இல்லை அப்படிங்கிறத மற்றவங்க சுட்டி காட்டுறாங்க. அதே போல் அவன் என்ன பண்ணுறான், அந்த சந்துக்குள்ள ஒரு பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வந்து அவன் எங்கெங்கே தடுமாறுறான் அப்படின்லாம் வேடிக்கை பார்க்குறான். இன்னொன்று, இவனுக்கு நண்பர்கள் என்பதே இல்லை. ஆனால் இவனை பார்க்க வரக்கூடிய நண்பர்களெல்லாம் இவன் மேலே கல்லையும் மண்ணையும் ஆகாய மார்க்கமாக பொழிவது தான் அவர்களுக்குரிய இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பிஞ்சு மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கும். நல்ல அருமையான ஒரு குழந்தை உளவியல் பற்றிய ஒரு கதை தான் இந்த பூசணிக்காய் அம்பிங்கிற கதை. ரொம்ப நான் அதை நகைச்சுவையாக படித்தேனே தவிர என்னால் அதை நகைச்சுவையாக பார்க்க முடியல. அவன் அந்த தகரட்டப்பானா லொடலொடன்னு உருட்டிட்டு போதான் அவனுடைய அமைதியான ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. அதுல மற்றவர்களும் மகிழ்றாங்க. தன்னை எல்லாரும் பூசணிக்காய் அம்பின்னு சொல்றாங்களேன்னு அவன் வருத்தப்படவும் இல்லை. ஏன்னா அந்த பிஞ்சு மனசுக்கு அது தெரியல. அவனுக்கு இந்த மனிதர்களை பார்த்தா ஒரு விதமான அச்சமும் இருக்கு. ஏன்னா கல்லையும் மண்ணையும் வாரி விடுறாங்க. அதையும் அவன் பெருசா எடுக்கல.
தனக்கு நண்பர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கல. சரி, இந்த நண்பர்கள் இப்படியாவது கொண்டாடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அவன்கிட்ட தோணுது மாதிரி எனக்கு தோணுது. அதே போல அவன் எப்பவுமே பாரதியார் சொன்ன அந்த வரியை கூட அவர் குறிப்பிட்டிருக்கார். தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா. அப்போ தனிமையிலே இனிமை காண முடியுமான்லாம் பாட்டு இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்? தனிமையில இனிமை கண்டாக வேண்டும். ஏன்னா அவனுடைய சூழல் அதுதான். ஆனா இவர் இந்த இந்த அந்த என்ன அந்த வளவு, அந்த மாவடியா பிள்ளை, அது கூட பாருங்க பேரு மாவடு. மாவடியா பிள்ளை. மாவடுன்னா சின்ன பிஞ்சு. அந்த பேரை அந்த அந்த வளைவுக்கு பேரை கூட மாவடியா பிள்ளை அப்படின்னு தான் வச்சிருக்காரு. மாவடு ரொம்ப ரொம்ப சின்ன பிஞ்சு, ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய தன்மையை சொல்றாங்க. அது மாதிரி அது போகுது. அதனால அதே போல குழந்தைகள் மனசு எதை வேணாலும் தாங்கிக்கும். இப்போ அந்த நண்பர்கள் கல்லையும் மண்ணையும் போட்டப்போ அதை கூட அவன் தாங்கிக்கிறான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த செவ்வாழையே இவன் திருடலை. ஏன்னா அவன் சொல்றான், சேசனை தெரியுமான்னு சொல்றான். இல்ல இல்ல படவா, இல்லையா, நீ திருடிட்டு இன்னொருத்தனை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி. அவன் யாரோ ஒருத்தனை பார்த்துட்டான். அப்ப அவன் சொல்றதுல பொய் இல்லை. ஏன்னா அந்த தன்மை அவன்கிட்ட இல்லை. அப்படி பொய் சொல்லாம அல்லது யாரையாவது குற்றஞ்சாட்டணும்னா கல்லை மண்ணையும் வாரி தூற்றும் போதே அவர்கள் மேல துவேஷம் கொண்டிருக்கணும். ஒரு 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 விதமான விரோதம் கொண்டிருக்கணும். அது அவன்கிட்ட இல்லை. இப்போ அவனுடைய குணம் நல்ல குணம். அவன் 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 படைக்கப்பட்ட இறைவனோ இயற்கையோ அவனை படைத்த விதம் வேணா சரியில்லாம இருக்கலாம். அவனுக்கு பூசணிக்காய் அம்பின்னு யாரு பேர் வச்சாங்க தெரியல. ஆனா அதை கூட அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனா கடைசியா என்ன போலீஸ்ல ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பிஞ்சு உள்ள ரொம்ப நொந்து போயிருது. ஏன்னா அப்போ என்ன தோணுது அப்படின்னா, அந்த செவ்வாழையை ஏன்னா ஒரு குலை வாழைன்னு சொல்றாங்க. ஒரு குலை வாழையை 7 வயசு பையன் முழுமையா தின்றுக்க முடியுமா? அப்ப அவனை பார்த்து இவர் வேடிக்கையா கேட்டா கூட அந்த பிஞ்சு மனசுல தன்னை ஒரு திருடன் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கவே ஜீரணிக்கவே முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அவனுக்கு ஜீரணிக்கவே முடியல. அதனாலதான் அந்த பையன் என்ன பண்றான், இனிமேல் இந்த இடத்துல இருப்பது பொருத்தம் அல்ல. அந்த பிஞ்சு உள்ளத்துல அது பதியுது. திருடன்னு என்னைக்கு தன்னுடைய சுயத்தை கிளறி விட்டது மாதிரி இவங்க சொல்லும்போது அதுல அவனுக்கு உடன்பாடே இல்லை. அந்த சின்ன பிஞ்சு மனசு ரொம்ப நொந்து போகுது. இனிமே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி கல்லையும் மண்ணையும் வாரி போடும்போது கூட இருந்தான். தனிமையே அவனுக்கு ரொம்ப சுகமா இருந்திருக்கு. அப்ப கூட இருந்தான். ஆனா எப்போ இவன் மேல ஒரு திருட்டு பட்டம் கட்டாங்களோ, இதுக்கு மேல இங்க ஏன்னா சுயம்னு அது குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, அந்த சுயத்துல கையை வைக்கும் போது அது மிகப்பெரிய தவறு. அது இந்த இந்த இது புதுமை பித்தன்ல எழுதிய கதை. அந்த கதையில வரக்கூடிய எழுத்தாளர் அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது. நீ திருடன் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போற அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு. அப்ப இவன் அந்த எழுத்தாளர் மேல ஏதோ ஒரு வகையான அன்போட தான் இருந்திருக்கான். அது வீணா போச்சு. அதனாலதான் யாராவது பார்த்தீங்கன்னா நான் வேடிக்கையா சொன்னேன்னு கூட்டுவாங்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்றாரு. ஏன்னா அவன் இல்லாம அவராலே முடியல. அதனால யாராவது பார்த்தா அவனை நான் வேடிக்கையா சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குழந்தைகள் சைக்காலஜி, குழந்தைகள் உளவியலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு சிறுகதை இது. நகைச்சுவையா சொன்னா கூட அதை ஆழமா சிந்திக்கும் போது அது மிகப்பெரிய ஆழ்மன ஒரு வருத்தத்தையும் துக்கத்தையும் தான் நமக்கு தருது. ஏன்னா அந்த பையன் அந்த இடத்த விட்டே காணாம போயிட்டான். அந்த மாவடியா பிள்ளை வளைவுக்கு அவன் வருவானா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நல்ல அருமையான கதை. எனக்கு அதை படிச்ச உடனே ரத்த கண்ணீர் தான் வந்தது. நகைச்சுவையா இருந்தா கூட அது அது ஒரு குழந்தைய நம்ம வீணாக்கிட்டாரு இந்த எழுத்தாளர். அதாவது இவர் படைத்த கதையில் வரக்கூடிய எழுத்தாளர் ஒரு சொல்லால கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த பையன் எங்க போனான் அப்படிங்கிறதே தெரியல, பாவம். நல்ல அருமையான கதை. ரஜினா நல்ல குரல் வளம் நல்லாவே சொன்னாங்க. கல்லூரி மாணவி. ரஜினா மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரணும். இப்போ எனக்கெல்லாம் வயசாகி போச்சு. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அருமையா கதை சொன்னா நாங்கள்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். நல்லா சொன்னீங்க ரஜினா. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி நன்றி அம்மா. சார். நன்றி 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 சார். நன்றிம்மா. நன்றி. அருமையான பின்னோட்டம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு மன்றம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. ஐயா, வயது என்பது எண் மட்டும்தான். வயது என்பது மனதிற்கும் கிடையாது, எண்ணங்களுக்கும் கிடையாது. ஆனால் நாம் என்றுமே மாணவர்களாகவே இருப்போம்.
அப்பதான் நல்ல சிந்தனை. எல்லாரும் பின்னோட்டம் சொல்லுவோம், நீங்களும் சொல்றீங்க. ஆனா உங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நீங்க உங்க பின்னோட்டத்தால் நிகழ்ச்சியை அழகுபடுத்தியிருக்கீங்க. நன்றி. அடுத்து விஜிலாமா, நீங்க பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கதை சொல்லி ரதினாவுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். அரச்செல்வி அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் வேகமா கதை சொன்ன மாதிரி இருந்தது. கொஞ்சம் நிதானித்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது தோணுச்சுது. முதல் முயற்சி அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த கதையை வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்தது. சரி, கருத்துக்கள் வேறுபடத்தானே செய்யும். முதல்ல எனக்கு வந்த ஒரு சந்தேகம் என்னன்னா, பூசணிக்காய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல 2 சுழிதான் போட்டிருக்கு பூசணிக்காய்னு. ஆனா தமிழ் எழுத்துக்களை நம்ம பூசணிக்காய்ங்கும் போது 3 சுழி தானே போடணும். நான் ஒன்னும் தமிழ் ஆசிரியை கிடையாது, தாவரவியல் ஆசிரியை. இருந்தாலும் எனக்கு அந்த 2 சுழிக்கு பதிலாக 3 சுழி வரணுமோ, பூசணிக்காய் அப்படின்னு வரணுமோங்கிறது என்னுடைய முதல் சந்தேகம். சரி, அந்த சந்தேகத்தை விடுவோம். கதையில அந்த பூசணிக்காய் அம்பின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு செயலை குறித்து இல்ல ஏதாவது ஒன்றை பற்றி ஆராய்வு செய்பவர்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயர். சரிதான். இத அந்த கதையில புதுமை பெத்தினுடைய எழுத்து ஆளுமையை நல்லா உணர முடியுது. எங்க ஊர்ல எல்லாரும் அந்த ஏன் அப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னு யோசித்தார்கள் அப்படின்னு சொல்றேன். எங்களூர் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு அவருடைய அந்த எழுத்து புலமை அதுல தெரியுது. அதுக்கு ஏற்கனவே சாத்தூர் கணேசன் ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு 3 காரணம் கொடுத்திருக்காங்க. அந்த காரணத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது முதல்லயே அவர் சொல்லிடுறாரு. தலை வழுக்கையா இருக்குது. மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோமங்கள் மாதிரி அந்த பூசணிக்காய் மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோமம் போன்ற வளர்ச்சி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு சிறிய அடுத்து அவரை பத்தி சொல்லும்போது அவனுக்கு 7 வயது இருக்கலாம். ஆனால் அவனுடைய தோற்றத்தில் 10 அல்லது 12 வயது அப்படிங்கும் போதே அந்த கதாபாத்திரத்தினுடைய படைப்பு வர்ணனை கண்ணு முன்னே சொல்லி போயிருது. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு கதையை எழுதும் போது நீங்க எழுதிட்டே போங்க, வாசிப்பவர்கள் அந்த கதாபாத்திரத்தை அவங்களா வடிவமைச்சுக்குவாங்க. இவன் இப்படி இருந்தான். உதாரணத்துக்கு காரில் இறங்கினான் அப்படின்னு சொன்னா வாசிப்பவர்களுடைய மனதுல அந்த கார் என்னவா இருக்கும், வெள்ளை காரா சிகப்பு காராங்கிறது அவனுடைய யூகத்துக்கு விட்டு விடலாம். ஆனா இன்னொரு சாரார் அவன் சிகப்பு நிற காரில் அந்த காரினுடைய பெயரை குறிப்பிட்டு அதில் இறங்கினான்ங்கும் போது வாசிப்பாளர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கற்பனையில சிகப்பு நிற கார்ல இறங்கினான் அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொண்டு கதையை நகர்ந்து செல்லலாம் அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க இவரு சொல்லும் போது நமக்கு அந்த 7 வயது சிறுவன், ஆனால் முகத்துல முதிர்ச்சி இருக்குது, தலை வழுக்கா இருக்குது, மேல சின்ன சின்ன ரோமங்கள் போன்ற ஒரு நிறமா இருக்கிறான். பூசணிக்காயினுடைய நிறத்தை ஒத்திருக்கிறான் அப்படின்னு. அதனுடைய அந்த இது அந்த அவருடைய எழுத்தாற்றலை சொல்லுதான் தோணுது. இன்னொன்னு, அந்த வளைவை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. திருநெல்வேலி பக்கத்தில் வளைவு என்பது 10-15 வீடுகள் சூழ்ந்த ஒரு வானவெளி. பல வளைவுகள் சேர்ந்ததுதான் ஒரு தெரு அல்லது சந்துன்னு பேரு. அந்த சந்தை பத்தி குறிக்கும் போது குசேல வம்சம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை நமக்கு புரிய வச்சிருக்கு. அது ஏழ்மை நிறைந்த அது இடிந்த வீடா இருக்குது, அழுக்கு பிடிந்ததா இருக்குதுங்குது. அந்த குசேல வம்சம் அப்படிங்கிற போதே அந்த தெருவினுடைய தன்மை நமக்கு உணர்த்திடுறாரு. எழுத்து பிரயோகம் ரொம்ப சிறப்பா இருக்குது. அதே மாதிரி அவன் போட்டிருக்க ஆடை பெரிய மனிதனுடைய கிழிந்த சட்டை போட்டிருக்கிறான். ஒரு 7 வயது சிறுவன் தலை வழுக்கா இருக்குது, ஒரு பெரியவனுடைய சட்டை அணிந்திருக்கும் பொழுது அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் வேறுபட்ட தோற்றத்துலதான் இருக்கும். அதை சொல்லும் போது இடையிலே ஒரு இடி இடிக்கிறார் பாருங்க. இந்த மாதிரியான சாமியார் அங்கி போன்ற சட்டைக்குள் இருந்து கொண்டே அவன் தனது திருவிளையாடல்களை நடத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி இந்த போலி சாமியார்களை அவரு குறிப்பிடுற மாதிரி இருக்குது. அதுல 2 விதமா புரிஞ்சுக்க முடியுது. சாமியார்ன்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த இந்து சாமியார்களை குறிப்பிடுறாரோ அப்படின்னு. இன்னொன்னு, அங்கி, சாமியார் அங்கின்னு சொல்லும்போது அந்த கிறிஸ்தவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அங்கி, அதை 2 குறிப்பிடுறார்களோ. எல்லா இடத்துலயுமே சாமியார்கள் போலியாகத்தான் இருக்கிறார்கள். அவங்க அந்த அந்த கவசம் மாதிரி மேல ஒரு அங்கியை போட்டுக்கிட்டு அவங்களுடைய வேண்டத்தகாத விரும்பத்தகாத செயல்களை செய்வதைத்தான் திருவிளையாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது.
இன்னொன்னு, அந்த பையனுடைய தன்மையை பத்தி இருக்கும்போது அவன் வந்து ஒரு இந்த மாதிரி தோற்றத்துல இருக்கனால பொதுவா வந்து எல்லா பசங்களும் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு கேலித்தன்மை பண்ணிட்டு இருப்பாங்க, அவனை பகடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலேயே வந்து அவர் ஒரு தனியா ஒரு இடத்த வந்து அவனுக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அவன் விளையாடுறத பாருங்க. அந்த தகர டப்பா வந்து டப 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 லொட லொடன்னு அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு தன்மை, ஒரு விசித்திரமான ஒரு அவனுடைய நடத்தை தான் இருக்குது. வர்றாங்க, எப்பவாவது பசங்க வராங்க, அவனை வந்து பேட்டிக்கான வருவார்கள். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி வராங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு இதை தூக்கி எறிந்தார்கள் என்பதற்கு பதிலாக ஆகாய மார்க்கமாக பரப்பதுதான் அவருடைய சிநேக பாவத்தை எடுத்து காட்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா ஊளையிட்டு போவாங்கல்ல, ஒருத்தனை வந்து கேலி பகடி பண்ணிட்டு கடைசியில ஒரு ஒரு குழுவா பசங்க வந்து ஒரு பையனை வந்து பகடி பண்ணிட்டு அப்புறம் ஓடும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெற்றி கொண்டாட்டத்தோட அப்படின்னு ஒரு ஊளை போட்டு போற மாதிரிதான் பெருத்த கூக்குரலுடன் அவர்கள் வளைவி விட்டு ஓடுவதுதான் பூசணிக்காய் அம்பியின் வெற்றி அப்படின்னு போட்டிருக்கு. எப்போதும் இது தவறாமல் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொன்னு பாரதியாருடைய வரியை சொல்றாரு, தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா. அந்த தனிமை கூட அவனுக்கு புளிச்சு போயிருது. அதனாலதான் ஒரு குருட்டு பிச்சைக்காரனை வந்து அவன் இழுத்துட்டு வர்றான்னு. கொஞ்சம் அப்நார்மலா இயற்கைக்கு முரணாகவே மாறுபட்டதுலயே அந்த பையன் இருக்கிறாங்கும் போது அந்த கதாபாத்திரத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, ஒரு பையனை ஒரு 7 வயது சிறுவன் ஒரு சிறு குழந்தைய வந்து ஒரு கயிறுல இழுத்து மேல கட்டிட்டு ஒரு கூரை மேல இருந்தன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப அடிக்கடி நம்ம செய்தித்தாள்ல பார்ப்போம். அந்த செல்போன் டவர் மேல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானா கீழே ஒரு பெருங்கூட்டம் இருந்துட்டு இறங்கிரு இறங்கிரு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்குது. அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப சூட்டிகையான பையனா இருக்கிறான். இன்னும் வந்து ஒரு பகடி பண்றாரு. தமிழ்நாட்டில் இலக்கியத்தின் காலியான பாகங்களை நிரப்புவதற்காக உழைத்துக் கொண்டிருந்தேன். நான் கதை எழுதிட்டு இருந்தேன், சமூக சாடல்களை நான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு இல்லாம இலக்கியத்தினுடைய இடம் வந்து கொஞ்சம் பெருசாதான் இருக்குது. அது இட்டு நிரப்புறதுக்காக நான் வந்து கண்ணுறங்காமல் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல வந்து அந்த காலியை நிரப்பும் வேலைக்கு வேலை செய்துட்டு இருந்தேன் அப்படின்னு. வேலை பெரிய வேலை இல்லவா, இது ஒரு பெரிய வேலை இல்லையா அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து இன்னும் எழுத்து நடைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவரு அந்த அந்த பையனுக்கும் அவனுக்கான தொடர்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, நேரமாகி விடுமையால் வேறு ஒரு பக்கத்தில் இருக்கும் காலி ஸ்தானத்தை நோக்கி சென்று விடுவேன். இவனுடைய இன்ட்ராக்ஷன், இந்த பையனை வந்து ஜன்னல் வழியா பார்த்து அவன் பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். சாருங்கிறான், என்னடா அப்படிங்கன்னு அவனுடைய பேச்சுவார்த்தை நடந்தாலும் அவருக்குன்னு ஒரு பணி இருக்குல்ல, எழுத்து பணி. காலி ஸ்தானத்தை நோக்கி சென்று விடுவேன். அந்த இலக்கிய இடம் காலி பெருசா இருக்குல்ல, அதை இட்டு நிரப்புறதுக்காக போயிருவேன். நான் திரும்பவும் மீண்டும் எழுத உட்கார்ந்தேன். எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த பையன்கிட்ட பேசினேன், அப்புறம் நான் எழுதணுங்கிறது ஞாபகம் வந்தது. நான் உடனே எழுத உட்கார்ந்தேன்னு எழுதிட்டு போலாமே. ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த காலி ஸ்தானத்தை நோக்கி சென்று விடுவேன். நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. ஓஹோ, நீ விளையாடுனது போதும், அவன் கூட பேசினது போதுமையா, உனக்குன்னு ஒரு பணி இருக்குது, நீ தான் வந்து அந்த இலக்கிய காலி இடத்தை வந்து நிரப்பணும்னு நினைச்சிருக்கல, அதனால நான் நிரப்ப போறேன் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவனுடைய எழுத்தினுடைய தன்மையை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. அப்புறம் சொல்றாரு, அந்த வாழைப்பழத்தை கொண்டு ஒருத்தர் கொடுக்குறாரு அன்பளிப்பா, அதை வைக்கிறாரு, அது பழுத்துருது. இவர் சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த தெருவிலேயே பாக்குறாரு, ஒவ்வொரு பையனும் அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கிறத புரிஞ்சிருக்கு அவருக்கு. சரி, பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு. கொலைகாரனும் திருடனும் தாம் குற்றம் செய்த இடத்தை பார்க்க வருவது இயற்கையாம்னு. அது உண்மை. எத்தனையோ கொலை குற்றம் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க கூட அவங்களே கூடயே சுத்திட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அவங்க வந்து அதை டைவர்ட் பண்ணி கூட விட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை இங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்கள தவறுதலாக வேற ஒரு கோணத்துல அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி திசை திருப்புதலுக்காக கூட இருப்பாங்க. இன்னொன்னு, இவங்க அந்த கொலை குற்றமோ இல்லைன்னா ஒரு திருடோ ஏதோ பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்கன்னா அந்த ஊர்ல எவெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமோ அப்படின்னு சொல்லி கூட இருக்கும். அதனால நம்மளை வந்து அந்த பட்டியல்ல சேர்த்துருவாங்களோங்கிறதுக்காக திருடன் எப்படி கூடயே இருப்பான். அது ஒரு உளவியல். அவன் எப்படி கூட இருப்பான், அவன் தான் தப்பிச்சு போயிடுவான். திருடனா பொருள் கையில கிடைச்சிருச்சுன்னா வெளியே தானே போயிருப்பான் அப்படின்னு யாரும் வந்து அந்த திருடனன் மேல வந்து ஒரு சந்தேகம் வராது இல்லையா. அதனால கூடவே அந்த போலீஸ்காரன் கூடயே சுத்துறதோ இல்லைன்னா அந்த இழந்தவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டோ இருக்கிறது வழக்கம்தான். இன்னொன்னு, இது குறித்த செய்திகளை எப்படி பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, நம்மளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அவங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லைன்னா வேற யாரும் சந்தேகப்படுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னொருத்தட்ட கேட்க முடியாது இல்லையா. அதுதான் சந்தேகத்தை வழிவகுக்கும். கூடயே இருந்துட்டா. அதனால அது உண்மைதான். ஆனா அதை உணர்ந்து அவ்வளவு தூரமா எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்து. கொலைகாரனும் திருடனும் தாம் குற்றம் செய்த இடத்தை பார்க்க வருவது இயற்கையாம். அதனால அதுதான் அவன் வந்து ஜன்னல் பக்கம் வர தூண்டி இருக்கும்.
இதுக்கு முன்னால பேசும்போது பனித்துளி பாலசுப்ரமணிய ஐயா சொன்னாங்க, அவன் திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுல முற்றிலும் மாறுபடுறேன். அவன் தான் எடுத்து கொடுத்துருக்கான். சேட்டக்கார பையன் எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவர்ட்ட வந்து ஏற்கனவே அவர் சார் அப்படின்னு பேசுறதும், இவன் அவர்ட்ட பூசணிக்காட்ட பேசுறதும் இருக்கும்ல. அதனால வந்து செக் பண்றதுக்காக தான் வர்றான். வந்து பேசி பார்க்குறான். அப்புறம் அவனுடைய நண்பனை சொல்றான், அவன் எடுத்திருப்பான்னு. இதுவும் வந்து திருடர்களோ அல்லது அவருடைய ஒரு பண்பு தான். தான் எடுத்துட்டு அதை திசை திருப்புவதற்காக இன்னொருத்தன் மேல பழி சொல்ற மாதிரியோ, இல்லைன்னா அந்த விசாரிக்கும் கோணத்தை வந்து திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய ஒரு இயல்பான செயல் தான். அது மாதிரி விசேஷன தெரியுமா? அவன் தான் வந்து எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது சொன்ன உடனே அவருக்கு சுள்ளுன்னு கோவம் வருது. ஒரு சின்ன பையன் காது குத்துவது என்றால் யாருக்கு தான் கோவம் வராது அப்படின்னு. உடனே அவருக்கு சொல்றாரு, இரு, நீ வந்து நீ தான் படத்தை எடுத்த, அதுக்கு பேரு திருட்டு, உன்னை ஜெயிலுக்கு பிடித்து போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் சின்ன பையன் இல்லையா, போலீஸ்னு உடனே பயந்துடுறான். உருவத்துல ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 12 வயது தோட்டம் தான் இருக்குது. சிறு குழந்தை தான், அவன் மனதால் குழந்தை தான், ரொம்ப சேட்டை பண்றவன் தான். ஆனாலும் போலீஸுங்கும் போது அவனுக்கு பயம் வருது. அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இங்கதான் அந்த எழுத்தாளருடைய அழகியல் தோணுது. நம்ம அப்படி சொல்லிட்டோம், அவன் அங்க இருந்து போயிட்டான். இனிமே அவன் வந்து விளையாட்டுக்கு தாண்டா, அவன் இருக்கிற இடம் கூட தெரிஞ்சிருந்தேன்னா நான் போய் அவனை விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன் அப்படின்னு அவனை வந்து திருப்பியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து ஒரு வெறுமையா நினைக்கிறார். இப்பொழுது அவன் இல்லாதது மாவடியா பிள்ளை வளைவு வெறிச்சென்று இருக்கிறது. ரொம்ப அருமையான கதை. இதுல உளவியல் சார்ந்து, அதாவது உளவியல்ங்கிறது நான் சொல்றது, இந்த கொலைகாரனும் திருடனும் தான் குற்றம் செய்த இடத்தை பார்க்க வருவது, அதைத்தான் நான் உளவியலா பாக்குறேன். நிறைய பகடி இருக்குது, அதாவது எழுத்து நடையில பகடி இருக்குது, கதாபாத்திரத்தை வடிவமைத்திருக்கிறது. நிச்சயம் அவர் வந்து இப்படி யாரையா ஒரு சிறுவனையா எதையோ ஒண்ணு பார்த்திருக்கணும். அதை ஒரு அழகான கதையா நம்ம கொடுத்து வச்சு இவ்வளவு தூரம் நம்ம வந்து வேறுபட்ட கோணத்துல வந்து ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய வகையில் வந்து இட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு என்ன சொல்வது, மிக அருமையான ஒரு எழுத்தாளர். இந்த வாய்ப்பை தந்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி. நன்றி அம்மா. ஒரு விரிவான பின்னோட்டம், ஒரு விசாலமான பார்வை உங்க கருத்துக்கள்ல இருந்துச்சு. நிறைய வார்த்தைகளை சொல்லி அதுக்கான விளக்கமும் கொடுத்தீங்க. ரொம்ப அருமை. உங்களோட பார்வை கோணம், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த பூசணிக்காய்க்கு வந்து 3 சுழி தானே வரணும், 2. நானுமே அந்த கதையை படிச்ச விட்டு யோசிச்சேன், ஏன் 2 சுழி வந்திருக்கு இதுக்கு அப்படின்ட்டு. ஆனா பூசணிக்காய் காய்ன்னு தெளிவா கொடுத்துருக்காரு. இந்த கதையை படிச்ச விட்டு ஒரு கால் ஒரு அன்பு காட்ட யாரும் இருந்தா அவனோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்குமோன்னு யோசிச்சேன். எங்க தெருவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் என்னதான் வில்லி ஆக்கி வச்சிருக்காங்க. ஹெச்எம் டீச்சர் வர்றாங்கடான்னா அவனும் அவன் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பானுங்க. அந்த அளவுக்கு என்னைய வில்லி ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு பயத்தை காட்டி அந்த பிள்ளைகளை சரி பண்ண பாக்குறாங்க. இங்கேயும் வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரம் தான் அந்த கதை. அழகான ஒரு பின்னோட்டம் வழங்கிய உங்களுக்கு நன்றி. அடுத்து பின்னோட்டம் வழங்க புனிதவதி அம்மா, உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு இணைப்புல இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு இந்த பூசணிக்காய் அம்பி நமக்கு வந்து அந்த நீ பத்தி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் கண்டிப்பா கேட்டுட்டு நான் நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிடுறேங்கம்மா என்ன அப்படின்றத வந்து. அடுத்தது இப்ப நம்ம இந்த கதையில வந்து பூசணிக்காய் அம்பு ரொம்ப ஒரு 7 வயது ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தையாக வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அந்த தொந்தரவுகள் அம்மா அப்பா வந்து எப்போதும் தொந்தரவு செய்யக்கூடிய பிள்ளைகளை வந்து இயல்பு நிலையில விடாம அவங்களை எப்போதுமே கண்காணித்து கொண்டே இருக்கிற அப்பா அம்மா வந்து வில்லன் ஆன்டி ஹீரோ தான் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும். எப்படி வந்து இப்ப அறச்செல்வி அம்மாவை வந்து ஹெட்மிஸ் வராங்க அப்படின்னு சொல்லி தெருவுல எல்லாரையும் வந்து ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் அப்பா அம்மாவை கண்டா தன் பிள்ளைகள் வந்து ஒரு ஒழுங்கு நிலைக்கு வந்து ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. அப்படி வந்து அந்த பிள்ளைங்களே பேசிக்கிறாங்க. அந்த பூசணிக்காய் அம்பி வந்து டேய் இவனுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்றவங்க அப்பா அம்மாலாம் இல்லை என்கின்ற ஒரு
கருத்தாக்கத்தை வந்து முன்வைக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து எப்போதுமே அந்த வீதியில ஏதாவது பிள்ளைங்களோட சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடி வந்து எப்படி பூசணிக்காய் கொடி எங்க பார்த்தாலும் படர்ந்து இருக்குமோ, ஏறி இறங்கும் இல்லையா கொடி அது. அதை போலதான் அந்த பையன் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கம்பியில வந்து தலைகீழாக தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அந்த பெயருக்கு ஏற்றாற் போல நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஒவ்வொரு செயலுமே வந்து அவன் ஒரு சின்ன பிழைதான அந்த பிஞ்சு உள்ளம் முதிர்ச்சி வந்து என்னன்னா நமக்கு 12 வயது மாதிரி காமிக்கிறாங்க. அவன் செய்யற செயல் எல்லாம் ஒரு பார்வையற்றவரை கூட்டிட்டு வந்து ரொம்ப ஃபுல்லா வீதியில சுத்தி சுத்தி ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் சேட்டைகளை செய்தால் கூட அந்த மனம் ஒரு செய்யாத குற்றத்தை சுமத்தும் போது அது வந்து எப்படி மாறுபட்டு அந்த இடத்துக்கே நான் செய்யாத குற்றத்தை என் மேல பழி சுமத்துறீங்களா அப்படின்னு பயந்து அந்த பக்கமே திரும்பாத ஒரு சூழலை வந்து இது ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பார். நான் ஒரு பிள்ளைங்கிட்ட யதார்த்தமா பேசினா கூட அந்த குழந்தையோட மனநிலையில இருந்து பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குது. அதனால நம்ம எப்பயுமே பேசுற வார்த்தைகள் வந்து நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் பார்த்து சொல்றதுதான் வந்து சரியான ஒன்று அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பிட்டார் சொல்லிட்டாரே தவிர அவர் உள்ளூர வந்து அந்த வீதியே வெறிச்சோடி இருக்குன்னு எட்டி எட்டி பாக்குறாரு. ஐயோ நம்ம சொல்லிட்டோமே, தப்பா சொல்லிட்டோமே, அந்த பிள்ளை இப்ப வந்து இந்த இடத்துல விளையாலே எந்த ஒரு துணையுமே இல்லாம அந்த வீதியில சுத்தி கொண்டு இருந்த குழந்தை வந்து இப்ப நம்மளால இல்லையேன்றத அது ரொம்ப அழகா நம்ம அந்த பூசணிக்காய் அம்பி அப்படின்றத வந்து வேறு கோணத்துல பார்த்துட்டு போனாலும் அந்த குழந்தையுடைய மனநிலையில இருந்து நாம யாரையுமே வந்து பேசுறோம் இல்லைங்களா பிள்ளைங்களை ஒரு ரொம்ப என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு சில பிள்ளைங்களெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அந்த பிள்ளைங்களோட மனசு எப்படி பாதிக்கப்படுதுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதை வந்து இவர் ரொம்ப நுணுக்கமா வந்து கோடிட்டு காட்டிட்டு போயிருக்காங்க இந்த கதையின் வழியாக. கதை சொன்ன பிள்ளை அவ்வளோ அழகா சொன்னாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கக்கூடிய கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்வேன். வணக்கம்மா. அம்மாவோட பின்னோட்டத்துக்கு நன்றி. உளவியல் ரீதியாக உங்களோட பின்னோட்டம் அழகானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். நல்லதொரு பின்னோட்டம் வழங்கியிருக்கீங்க. அடுத்து இன்று சக மாணவி கதை சொல்வதால் சதீஷ்குமார் ஏற்கனவே கதை சொன்னவங்க இணைஞ்சிருக்கீங்க. அது மாதிரி நவநிதியும் இணைஞ்சிருக்கீங்க. சதீஷ்குமார் பின்னோட்டம் வழங்கலாமே, வாய்ப்பு இருக்குங்களா? அம்மா வணக்கம். 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 இன்னைக்கு எதுவும் நான் ரெடி பண்ணல பேசுவதற்கு. இப்ப கதை கேட்டீங்க, ஆளுமைகள்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்க ஏதோ 2 வார்த்தை அவங்கள பாராட்டி கூட சொல்லலாம் இல்லையா? ஆளுமைகள்லாம் இருக்கின்ற அவைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. இந்த கதையில வந்து ஒரு 7 வயது குழந்தை தான் பார்ப்பதற்கு. ஆனால் முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு 12 வயது இருக்கக்கூடிய குழந்தை என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவன் பூசணிக்காய் அம்பி அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு தலையில வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து முடிகள் இருக்கின்றது. அதனால அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவன் வந்து இந்த தெருவுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து எப்படி குழந்தை வந்து சேட்டை பண்ணி கொண்டு இருக்கும் இல்லையா, அதனை போன்று வந்து இவன் செய்யாத சேட்டைகளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு கம்பியின் மீது எப்படி ஒரு பூசணிக்காய் செடி வந்து படர்ந்து இருக்குமோ அதனை போன்று இவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்றும் அந்த கதையில் கூறப்படுகிறது. இந்த கதையிலிருந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி மனநிலை இருக்குமோ அதனை வந்து மிக அழகாக புதுமை பித்தன் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனை போன்று இவர் கடைசியில் வந்து அந்த சின்ன பையன்தான் வந்து திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து அவனுக்கு மனதுல காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா அவர் சொல்றாரு. அதை ஏன் நான் சொன்னேன், அவன் இருக்கக்கூடிய இடம் தெரிந்திருந்தால் கூட நான் போய் அவனிடம் நான் சும்மாதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, நான் ஒரு சின்ன குழந்தையினுடைய மனசு கூட காயப்படுத்தி இருக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இவர் வந்து முன்வைக்கின்றார். அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அம்மா. நன்றி அம்மா. வாய்ப்பளித்த அவைக்கு நன்றி அம்மா. இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி. மகிழ்ச்சி. நான் வந்து அரசியல்வேமா
சொல்லுங்க. ஏழுமலை ஐயா கை உயர்த்திருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க வந்து கடைசியா பேசுறேன்னு இருக்காரு ஐயா எப்பவுமே. அதனாலதான் அவங்க எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிடலான்ட்டு. சரி. சதீஷ் வந்து நான் எதுவும் பேசுறதுக்கு எதுவும் தயார் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அற்புதமா பேசிருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க நம்ம இலக்கிய மன்றத்துல கலந்துங்க, பின்னோட்டம் கொடுங்க. அது உங்க சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. அடுத்து நவநீதி இணைஞ்சிருந்தீங்களா? இணைஞ்சிருந்தாங்க, இப்போ வெளில போயிட்டாங்க. சரி, அடுத்து ஐயா, இவரோட பின்னோட்டம் வந்து மற்றவர்களின் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு அழகா ஒரு பின்னோட்டம் தருவாங்க. பின்னோட்டம் வழங்க வருமாறு ஐயா பொன் ஏழுமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றிம்மா. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்றது அந்த நேரத்தை வீணடிக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து. சொன்னதே திரும்ப சொல்ல செய்கிறாங்க. அதனால தான் நான் கடைசியாக வச்சுக்கிறது. நான் எங்கே திருமணத்துக்கு போனால் கூட சாப்பிடும் பொழுது நம்ம இலை போடுறதுக்கு முன்னாடியே உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் இலை போட்டால் பாடு எனக்கு எது தெரியாது தான். அதனால என்னுடைய இலையில நான் சாப்பிட்டா பாடு ஒரு துளியும் இருக்காது. அது மாதிரி எதையுமே ஒழுங்காக பயன்படுத்தணுன்றத நான் குறிக்கோளில் தான் நான் இப்படி கேட்டுக்கிறது. இன்னைக்கு வந்து எனக்கு பாராட்டுறத தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஏன்னா இதை வந்து மிக 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 தெளிவாக அலசப்பட்டுட்டது. பாராட்டுறது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் வந்து ஒரு பெரியார் தொண்டன். இன்றைக்கு வந்து கதை சொல்லியே ஒரு மாணவி, ஆனால் அதற்கு பின்னூட்டத்தை திறனாய்வு போல அளித்த தோழர் புனிதா, தோழர் விஜிலா, அப்புறம் தொகுப்புரை வழங்கக்கூடிய அறச்செல்வி அம்மா, இப்படி வந்து ஒரு பெண்களுடைய வரிசையை பார்க்கும்போது எனக்கு பெரியாருடைய கனவு இன்றைக்கு பழிச்சுடுது அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குதுன்னா, தோழர் விஜிலா வந்து நானும் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லிடுறாங்க அவங்க. அதனால நான் எனக்கு பேச வேண்டிய வேலையே இல்லை. ரெண்டாவது, அவர் சொல்கிற அளவுக்கு அந்த இனிமையான குரலில் என்னால் சொல்ல முடியுமா அந்த கருத்தை அப்படின்னா முடியாது. அது மாதிரி அழகாக அவங்க சொல்லிடுறாங்க. இன்னைக்கு இந்த பூசணி, இந்த முதல்ல அந்த இது அறிவிக்க படித்த உடனே பூசணின்ற அந்த நீ எதுன்றது எனக்கும் தோணுச்சு. அது மாதிரி ரொம்ப சிறப்பான அலசல் இது. அதாவது இது ஒரு கதையை அசை போடுவதுன்றது சில நேரங்கள்ல நடக்குது. ஆனால் அலசல் என்பது இன்றைக்கு மிகவும் விரிவாக ரொம்ப நல்லா நடந்திருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நான் ரதீனாவுக்கு ஒரு வேண்டுகோள் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசு மாணவியாக இருக்கிறீங்க, நல்லா வந்து பேசுகிறீங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் வேகமாக பேசுறது கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். அதோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ரதீனான்ற பேர், அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்ல தமிழ் பெயராக இல்லை. முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு நல்ல தமிழ் பெயராக மாற்றிக்குங்க. அப்படி இல்லையா, குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல தமிழ் புனை பெயராக வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் வெளியே போய் பேசும் பொழுது அது வந்து உங்கள் பேர் சொல்லப்படும் பொழுது அது மக்கள் மத்தியில் பரவணும். அதனால் நல்ல தமிழ் பெயராக வந்து பரவட்டும். நான் வயதானவர்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்கள் இளைஞர், உங்களுடைய வாழ்க்கை காலம் இன்னும் பெருசு இருக்குது. அதனால் வந்து மக்கள் மத்தியில் பரவுவதற்கு வசதியாக ஒரு புனை பெயரனாவது வச்சுக்கோங்க. அது யோசிச்சு பாருங்கள். மற்றபடி உங்களுடைய அந்த கருத்து சொன்ன கதை சொன்ன பாணி எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதை வளர்த்தெடுத்து இந்த சமூகத்துக்கு நல்ல சிறப்பான பணியை செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றி. நல்லதொரு பின்னோட்டம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து ரதினா, இது உங்களுக்கான நேரம். நீங்க கதை சொன்னதை பத்தி இப்ப ஆளுமைகள்லாம் உங்களை பாராட்டினாங்க, வாழ்த்து தெரிவிச்சாங்க. நீங்க சொல்ற விதம் எப்படி இருந்ததுன்னா கருத்து சொன்னாங்கல்ல, இதை வைத்து நீங்க உங்களோட கருத்துக்களையும் விடுபட்ட கருத்துக்களையும் சொல்லலாம். வாங்க ரதினா, உங்களுக்கான நேரம் இது. ரதினா, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கம்மா. இப்ப எல்லாம் சொல்ல மாதிரி வந்து எல்லாரும் ஒரு அதிகமா வந்து நான் விட்டதும் சரி விடாததும் சரி எல்லாமே வந்து கரெக்டா சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு நெஞ்சு மனசு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும், அவன் எந்த அளவுக்கு பாதிச்சிருப்பான் அந்த புதுமைப்பித்தன் வந்து இப்ப திருடிட்டேன்னு சொன்னதால வந்து அவன் அதனாலதான் பயந்துட்டு மேம் சொன்ன மாதிரி போலீஸ் சொன்ன உடனே பயந்துதான் ஓடி போயிட்டான்.
அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து நம்ம போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான்ற பயத்துல ஊரை அந்த மாவடியா பிள்ளை வேலையை விட்டு அவன் ஓடி போனான். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அந்த பையன் மனசு கஷ்டப்பட சொல்லிட்டு மறுபடியும் தெருவுக்கு போயிட்டு அந்த வளைவுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, நான் சும்மா சொன்னேன் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து அவர் யார் மனசு கஷ்டப்படும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து யாருமே கிடையாது. அதனால அவனுக்கு வந்து அவன் பண்றது சரி எது தவறு எதுவுமே தெரியாம இந்த பையன் வளர்ந்துருக்கான். அதனால நிறைய சேட்டை பண்ணிருக்கான். நான் பண்ண ஒரு சின்ன சின்ன பசங்க அடிச்சாலும் சரி துன்புறுத்தாலும் சரி நான் பண்ண சரியா இல்ல தப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியல. ஒரு ஒரு சரியான வழிகாட்டு இல்லாம ஒரு வழிகாட்டு இல்லாம இந்த பையன் இருந்திருக்கான். இந்த வழிகாட்டு இல்லைன்னா ஒரு பையன் எப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம புதுமைப்பித்தன் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். மகிழ்ச்சி. உங்க சிந்தனை வந்து ரொம்ப அழகா இருக்குமா. ரொம்ப அழகான ஒரு சிந்தனைய வந்து பூசணிக்காய் அம்பிக்காக சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. மேன்மேலும் நீங்கள் சிறக்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களை வாழ்த்துகிறது. நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கேற்குங்க. பாருங்க, உங்களை மாதிரி மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் கதை சொல்ல வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மகிழ்ச்சி. அடுத்து இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுரை சிந்தனைகளால் நமது நிகழ்ச்சியை அழகுபடுத்த வரும் நமது மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி பின்னோட்டம் வழங்க வருமாறு சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஜினா அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். மாணவியா இருக்கும் போதே ஒரு நல்ல கதையை எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைய படிக்க வேண்டும். நிறைய படிக்கும்போது நம்மளுடைய அறிவும் வளர்ச்சி வரும். நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களும். கீரா அவர்கள் சொன்னதை போல 100 நாட்டுப்புற கதைகளை தெரிந்தால் இந்த உலகத்தை தெரிந்து கொள்ளலாம். இலக்கியம் வந்து சும்மா எல்லாம் இல்லை. ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து நாம் வாழாத வாழ்க்கை, நாம் சிந்திக்காத சிந்தனையை நமக்கு நாம் அனுபவித்து அறிவை பெறுவதை விட படித்த அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சாதனம். எனவே மாணவர்கள் சதீஷ்குமார், நிவேதா இதெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் நிறைய வாசிக்க வேண்டும். வாசிக்கும் போது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். ரதினா அவர்கள் இன்று அருமையாக கதை சொன்னாங்க. ஒரு கதையை உள்வாங்கி கொண்டு அவருடைய பாணியில் அவரை நல்லா சொன்னாங்க. இந்த பூசணிக்காய் கதை ஒரு நல்ல நகைச்சுவையான கதை. உள்ள ஒரு பகடி போய்கிட்டே இருக்கு. இலக்கிய உலகத்தை பகடி பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ள போயிட்டே இருக்கு. இது எல்லா இடத்துலயும் புதுமைப்பித்தனுடைய இதுல அவர் யார் யார பகடி செய்யறாருன்னு பகடி செஞ்சவங்களுக்கே இது சில சமயங்களில் தெரியாம கூட போயிடும். அப்படிப்பட்ட பகடிகள் இதுலயும் போயிட்டே இருக்கு. பூசணிக்காயின் பேர் வைப்பாங்களா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்களை முதல்ல எடுக்கிறாரு. அந்த ஆராய்ச்சியாளர் ஆய்வாளர்களை எடுத்துக்கொண்டு அந்த கவிதை கிறுக்கு பிடிச்சவங்க சில பேர் இருக்காங்கன்ட்டு அவங்களையும் எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஆனா இதுல எதுலையுமே வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. பிரதிவாத முடிவுக்கு வராததுனால நம்ம வந்து வச்சுக்கிடுவோம், ஒரு பட்ட பேர்னு கூட வச்சுக்கிடுவோம்ட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்து அந்த வளைவு பத்தி சொல்லும் போது மாவடியாப்புல ஏற்கனவே சொன்னாங்க. அந்த இதுல வந்து ஒரு அதிசயம்னா இவன் தான் பூசணிக்காய் அம்பிதான். அவன் அந்த ஏரியாவுக்கு தனி அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளைவு பத்தி சொல்றப்ப குசேல வம்சம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்ப யாரு குசேலன்னா யாரு அப்படின்றப்ப கண்ணனோட ஒரு சாந்திபணி முனிவர்கிட்ட 2 பேரும் சிஷ்யர்களா இருக்கிறாங்க. குசேலர் வந்து வறுமையில ஏழ்மையில வசிக்கக்கூடியவர். அவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அவல் பொரியை தந்து அதன் மூலமாக அவர் வந்து ஏழ்மையெல்லாம் போய் செழுமை அடைஞ்சதா புராண கதை இருக்கும். அதையும் உள்ள கொண்டு வந்துருவார். நீங்க எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அந்த மாவடியா பிள்ளை வளைவு வந்து பெரிய கட்டடத்துக்கு பேர் போன இது இல்லை. அது வந்து அழுக்கு பிடிச்ச குசேலனின் வீடு இருக்கக்கூடிய தெரு மாதிரிதான் இருக்குன்னு சொல்றதுக்கு அதை சொல்றாரு. அப்ப உள்ள உபயானன்னா நம்ம பார்க்காத ஒன்ன நம்ம ஏற்கனவே கற்பனை செய்த ஒன்ன வச்சு ஒரு ஓமைன்னு கூட வச்சுக்கலாம். அது மாதிரி சொல்பவர். அதுல இன்னும் சில நம்பிக்கைகள் இந்து மதத்துல இருக்கு. தனு மாதத்தினுடைய முதல் புதன்கிழமையை வந்து நீங்க வந்து குசேல புராணம் படிச்சீங்கன்னா உங்களுடைய ஏழ்மை வந்து சரியாகும் சொல்லிடுது. அப்ப புராணங்களும் சரி அந்த பாலன்னு 2 இருக்குன்றத ஒத்துக்கிடுவாங்க. ஏழ்மையும் இருக்கு, பணக்காரன் இருக்கு. ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கான வழியை ஆளாளுக்கு யோசிச்சிருக்காங்க. இந்து புராணம் எப்படி யோசிச்சது? குசேல புராணம் இது வந்து அந்த இதோட ஒரு
அஹ் இந்த இது ஒரு இந்த புராணத்தினுடைய ஒரு கிளைக்கதை தான். பாகவத புராணத்தின் கிளைக்கதை தான் இந்த இது. பாகவத புராணத்தினுடைய கிளைக்கதை. அதுல எப்படி சொல்லுது, நீங்க குசேல புராணத்தை வாதித்தால் உங்கள் ஏழ்மை போயிரும்னு சொல்லுது. அதெல்லாம் ஒரு லேசா உள்ள போறப்பே ஒரு லேசா டச் பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு போறப்ப கிணறு, கம்பிக்குடி, தலைகீழ தொங்குறது, ஒரு டிஃப்ரெண்டானது. பாரதியினுடைய அந்த வரியை எடுத்துறாரு. தனிமை கண்டது உண்டு அதிலே சாரம் இருக்குது அம்மான்ட்டு. ஒரு பராசக்தி பத்தி பாடின பாட்டு. நீங்க வந்து தனிமையா இருக்கும்போது அதுலயும் ஒரு சாரம் இருக்கு. சூரிய வெளிச்சம் வந்து ஒளி கற்றையை கொடுக்குது அப்படின்னு அந்த பாட்டு போகும். அதுல பல ஔவையாரும் சொல்லியிருக்கு. இனிது இனிது ஏகாந்தம் இனிதுங்கோ அந்த அம்மா. ஏகாந்தம்ன்றது தனிமை. அதனினும் இனிது ஆதியை தொழுதல்ங்கோ. நம்ம உலகத்தை படைச்சானே அவனை தொழுகிறது தனிமையில இனிந்துருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லும், ஆதியை வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்ப பார்க்கிறது யாரு? அறிவினர் சேர்தல். இனிது இனிது அறிவினர் சேர்தல். நீங்க வந்து ஆதியை தொழுகலாம், ஆனா அவனை பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? அறிவாக இருக்கக்கூடியவங்கள சேர்ந்துங்க. அதுவும் சேருது. உலகத்துல அமெரிக்கால அறிவுல ஒருத்தன் சிறந்தவன் இருப்பான், அவனோட சேர முடியுமா? அதுக்காண்டி என்ன சொல்லுது? இனிது 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 அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானேன்னு முடிச்சிடும். இது ஒரு அறிவு குறித்த ஒரு மிகச்சிறந்த பாட்டு. ஔவை சொன்ன அந்த பாட்டு. அப்ப தனிமை குறித்து சொல்லிட்டு இவன் வந்து தனிமையாவும் இருக்க மாட்டான், அமுதம் கூடுச்சுன்னா நஞ்சாயிருவேன் அப்படின்னு அதையும் சொல்றாரு. ஒரு குருட்டு பிச்சைக்காரனை உள்ள கூட்டு வந்து அதை வந்து குட்டச்சவர் மேல ரசிச்சுக்கிட்டு இருக்குது அவன். இப்படி சொல்லிட்டு போறப்ப இவன் ஒரு பொல்லாத பயலா இருக்கான். யார்கிட்ட? பெருந்தனக்காரர்கள் வந்து இவனை ஒரு பொல்லாத பயல்றாங்க. ஆனா பெருந்தனக்கான குழந்தைகள் என்ன செய்யுது? இவனுக்கு தின்பண்டம் அவங்களுக்கு கொடுத்த தின்பண்டங்கள் எல்லாம் இவனுக்கு கொடுக்கணும்னு விரும்புதுங்க. இவன் தான்டா சுதந்திரமான மனிதன் நினைக்குதுங்க. அந்த குழந்தையினுடைய உளவியலும் சொல்றார். இவனுக்கு அம்மா அப்பான்ற தொல்லைகள்லாம் இல்லைன்றது. அப்ப அந்த குழந்தைகள் வந்து அம்மா அப்பா இருக்கிற குழந்தைகள் என்ன நினைக்கும்? அம்மா அப்பா ஒரு தொல்லைன்னு நினைக்கும். அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி போ அப்படி போன்னு. இந்த இந்த இது எல்லாம் இல்லாம அவனை மாதிரி இருந்தா, பூசணிக்காய் நம்பி மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால அதுகளுக்கு ஒரு பிரியம் அவன் மேல. அதுக்கடுத்து கதையை நீட்டிட்டு போறப்ப ஒருத்தனை கூரை மேல இருந்து கயிறை பிடிச்சு இழுக்கிறான் அந்த குழந்தை. எல்லாரும் கத்துறப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது? அங்க போனவனே பூசணிக்கா அப்படிங்குது. உடனே ஹே பட்டு அந்த போல இது ஒரு பிராமண குடும்பம் இருக்கக்கூடிய இதான் சொல்ற பூவமைப்படுத்தி வாரான்றதுல இதெல்லாம் உள்ள வரும். அப்ப இந்த இதோட எழுத்தாளர்களையும் சொல்றார். தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு காலி இடம் இருக்குது. அது வந்து தமிழ் உலகம் வந்து அந்த காலி இடத்த 2 மணி நேரத்துல நிரப்பலாம்னு நினைச்சாராம். அப்ப என்ன பண்ணுவாராம் இவர் வந்து போய் ஒரு தனியான விதத்துல சன்னியாசி மாதிரி உலகத்தினுடைய இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தனி அறையில போய் உட்கார்ந்து எழுதுவாராம். எழுதும் போது என்ன செய்வாரு? நேத்து எழுதுனது திருப்பி படிப்பார். அப்ப இதை கொஞ்சம் மாத்தலாமேன்னு மாத்தினா இது கொஞ்சம் போர் அடிச்ச உடனே ஒரு நூலை வந்து சொல்றாரு. அது என்னதுன்னா உவமைகளே இல்லாத ஒரு ஆய்வு நூல். அதே போல பருப்பு இல்லாத கல்யாணம் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு நூல் இருக்கான். அது வந்து ஒரு கிண்டலுக்காக அவர் சொல்றார். ஆய்வு குறித்த ஒரு நூல் என்னவோ வந்திருக்கு, அதை சொல்லி அடிக்கிறார். அந்த நூலை படிக்கும்போது இந்த காலி இடத்த எழுதுறதை விட சிறந்தது இந்த நூலை படிக்கிறது மாதிரி தெரியும். இதை விட இன்னொரு வேலையும் இருக்கு. இப்ப இவர் வந்து தாவி தாவிதான் போறாரு. எப்படி பூசணிக்காய் நம்பி வந்து ஏகாந்தம் இனிமைன்ட்டு இருந்தானோ கொஞ்ச நேரத்துல அவனால இருக்க முடியாது. அதே மாதிரி இவரும் அப்படிப்பட்ட ஆள் தான். அப்படி தாவி தாவி போகக்கூடியதுனால இந்த நாடோடி பண்பினால் நானும் அவனும் ஒன்னா இருக்கிறோன்றாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, இவ்விதமான ஆத்மீக பிணைப்பு பூசணிக்காய்கள் சர்க்கஸ் வேலைகளுக்கு இடையே நடக்கின்றன அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பூசணிக்காயா இவரும் ஒரு பூசணிக்காய் தான், அந்த எழுத்தாளரும் ஒரு பூசணிக்காய் தான், அந்த அம்பியும் ஒரு பூசணிக்காய் தான். 2 பேரும் நாடோடி பண்போடு தான் இருக்கிறார்கள். இவர்களை இணைக்கக்கூடியது வந்து இந்த பண்பு, நாடோடி பண்பு இணைக்குதுன்ற. அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் வந்து அவன் என்ன பண்ணா? திருடல, எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறான். அவர் வந்து இருந்தத எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறான். இவனுக்கு அவனுக்கும் இதுல வந்து மிஸ்டர் பூசணிக்காய் என்பாரு. ஒரு 7 வயசுக்காரன மாஸ்டர்னு சொல்லணும். ஏன் மிஸ்டர்னு சொன்னாரு? அவன் சார்பா சம்பாஷணை இவ்வளவுதான் நடக்கும். பேச்சுவார்த்தை அவருக்கும் அவருக்குமான பேச்சுவார்த்தை வந்து மிஸ்டர் பூசணிக்காய் சார் அப்படின்றது. அப்ப அந்த அதெல்லாம் கொண்டு வர்றாரு. அப்ப 2 பேரும் ஈக்குவல்.
ஏன்னா 2 பேரும் ஒத்த பண்புள்ளவர்கள், 2 பேரும் நாடோடிகள். இவங்க கதை எழுதுறவன் அப்படித்தான் இருக்கிறான். அவன் ஒவ்வொன்னா எழுதிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இதுலயும் திடீர்னு தான் எழுதுனதையே பிடிக்கல, மாத்தணும்னு நினைக்கிறான். மாத்தணும் எழுதுறப்ப இன்னொரு நூலை படிச்சா நல்லதுன்னு நினைக்கிறான். அதை படிக்கிறப்ப இதற்கு இந்த காலி இடத்தை நிரப்புறதுக்கு வேற வழி இருக்குன்னு யோசனை போடுது. இப்படியெல்லாம் ஒரு நாடோடி பண்போட இவனும் இருக்கிறான், பூசணிக்காய் நம்பியும் இருக்கிறான்ட்டு கொடுத்துட்டு அடுத்துதான் அவர் சொல்றாரு, நீ வந்து அவன் வந்து சும்மாதான் சொல்லியிருக்காரு. அதுல வந்து நீ திருடுன அப்படின்ட்டு போலீஸ்ல, ஏன்னா துப்பறியும் கதையில எல்லாம் அப்படி முடிப்பாங்களாம். கடைசியா அவன் தோல்ல கைய போட்டு, உன்னுடைய குற்றம், நீதான் திருடி இருக்க, உன்னை கைது பண்றோம் அப்படி. அப்போ ஒரு துப்பறியும் கதையும் உள்ள ஒரு கூப்பிட்டு உள்ள ஒரு அடி அடிச்சுட்டு அப்படி சொல்றாரு. ஆனால் உண்மையிலேயே அவன் அந்த மாவடு வளைவுக்குனுடைய ஒரு உயிரோட்டமான இதா இருக்குது பூசணிக்காய் நம்பிதான். அவன் இல்லைன்ற உடனே அந்த இதே வெறிச்சோடி போகுது. அது ஏற்கனவே சொல்லியிருப்பார். அங்க வந்து ஒரு சீட்டாடுவர்களை பத்தியும் ஒரு விமர்சனம் வைப்பார். எதிர்காலத்தில் மீது நம்பிக்கை வைத்த சூதாடுபவர்கள். சூதாடிகள் எப்ப என்ன நினைப்பான், அடுத்த தடவை ஜெயிச்சிருவோம், அடுத்த தடவை ஜெயிச்சிருவோம், அடுத்த தடவை ஜெயிச்சிருவோன்ற ஒரு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறது. இந்த தடவை தோத்தமென்ற நிகழ்காலத்தை பார்க்க மாட்டான். ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை வைத்த சூதாடிகள் கூட அந்த மாவடியா பிள்ளை என்றாலே அவன் வந்து பூசணிக்காய் நம்பியை தாண்டி வேற எதுவுமே அவங்களுக்கு கற்பனை தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த மாவடு வளைவு அப்படின்றத வச்சு ஒரு தமிழ் இலக்கிய உலகத்தையும் ஆய்வாளர்களையும் படைப்பாளிகளையும் உள்ள ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு பூசணிக்காய் நம்பியை போலதான் அவரு இருக்கின்றான். அவன் வந்து அப்படின்றதையும் ஒரு கம்பேரேட்டிவா அவனை அடிச்சிடறாரு. மிக அருமையான கதை. மேலோட்டம் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அந்த குழந்தைகளோட மனசை சொல்றது, அப்பா அம்மா தான் தொல்லை, அந்த தொல்லை இல்லாத பெரிய மனிதன் அவன் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குவான். இந்த பெரிய தனத்து குழந்தைகள் எல்லாம் அந்த மாதிரி நினைக்கும். ஒரு நல்ல கதை, நல்ல நகைச்சுவையான கதை. உள்ளுக்குள்ள ஒரு பகடி போய்கிட்டே இருக்கு. அந்த அன்றைய கால இலக்கிய உலகத்தையும் மிக அருமையாக பகடி செய்திருக்கார். அனைவருக்கும் நன்றி. நாம் கவனிக்க மறந்தவைகள், நம் சிந்தனைக்கு எட்டாத வரிகளை கூட அழகாக விளக்கம் கொடுத்துள்ளார். சின்ன சின்ன வார்த்தைகளில் உள்ள விஷயத்தை கூட அப்படியே பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற கொடுத்துட்டாங்க. ஆழமான கருத்துக்கள், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஐயா சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது இந்த மாதிரி வரிகளுக்கு வார்த்தைகளுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்னு. நாம வாசித்துட்டு போயிட்டே இருக்கோம். அப்பைக்கு என்ன கருத்துக்கள் நமக்கு தோணுதோ அதோட நின்னுடுறோம். ஆனா அவங்க கொஞ்சம் உள்ள போய் மிக அருமையா நமக்கு விளக்கம் கொடுத்துள்ளாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றிகள். ஐயா, நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிச்சிடலாம். நாளைய நிகழ்வு பற்றிய அறிவிப்பு நாளைய பதிவிடப்படும். இன்றைய நிகழ்ச்சிகள் மிக அழகாக அருமையாக சிந்தனைக்கான ஒரு விருந்தாக அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு நம் ஆளுமைகளும் தோழமைகளும் புதிய கதையுடன், புதிய கதை சொல்லுடன் ஒன்று கூடுவோம், கதை கேட்போம், கருத்துக்களை பரிமாறுவோம்.